பால்மணி செம்மணி தினாமணி கருமணி மாயமணி மகாமணி பேசுறேம்மா. வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடு பேசுறேன். பெண்ணா பொறுத்து நீ எந்த சுகத்தையும் ஒன்று இல்லைன்ட்ட. காம சுகம் கிடையாது, கணவன் மணி அந்நியம் கிடையாது. ஒரு 2 பசங்க பத்தீங்க, 2 பசங்களும் மன வாழ்க்கை தடைப்பட்டுக்கினே வருதா? இனி வெளில கல்யாணம் தடை ஆகல, நீங்களும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க மாப்பிள்ளையும் பொண்ணும். இனி வெளில வந்து கூடி வந்து கட் ஆயிடுது. நீங்களும் மகிழ்ச்சியா வாழல, பசங்க படிப்பேற்ற வேலை கிடைக்கல, ஆளு ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்காங்க, வருமானம் பத்தல, வாங்கின கண்ண குடும்பம் இல்ல, வட்டி கட்ட நகை நட்டு போட்டும் இல்ல, எல்லாம் அப்படியே முடங்கி போய்க்குது. சொத்து வந்து அனுபவிக்க முடியல. ராஜ் டிவில என்ன பார்த்துருப்பீங்க, விஜய் டிவில பார்த்துருப்பீங்க, சாய் டிவி, மூன் டிவி, வசந்த் டிவி, என்ன பார்க்காத தொலைக்காட்சி அத்தனை தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. உங்க வீட்டுக்காருக்கு அடிக்கடி உடம்பு பாதிக்குது, மருத்துவம் நோய் குணமாகல, இதுல வந்து உடல் பாதிப்பால அப்படியே வேலைக்கு போக முடியல, எல்லாம் முடங்கி போச்சு, குடும்பம் முடங்கி போச்சு. பசங்க ஒன்று வருமானம் கூட அதை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிறீங்க. நீங்களும் வேலைக்கு போட்டு சூழ்நிலை வந்துச்சு. முதல்ல குடும்பம் நல்லா கவனிங்க. இதான் ஜோசி முக்கியமானது. நிறைய பேர் ஜோசி ஜோசின்னு சொல்றாங்களே தவிர அந்த ஜோசி தீர்வு எந்த ஜோசியும் கொடுக்குது இல்ல. அதாவது படிப்புக்கேற்ற டிகிரி வேலை படிச்சாங்க 2 பேருமே, ஆனா படிப்புக்கேற்ற வேலை இன்னும் வேலை கிடைக்கல. நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி, உங்க அறிவு கொண்டே முன்னுக்கு வர முயற்சி பண்ணி இதுவெல்லாம் உங்களால முன்னுக்கு வர முடியல. படிப்பேற்ற வேலையும் கிடைக்கல, கையில பணம் தாங்கல, வீட்டுக்கு வந்து நிம்மதி இல்ல, நோய் நொடி பீடை பிடி ஆட்டி படையுது, சொத்து மொத்தம் அனுபவிக்க முடியல, வீடு கட்ட வீடு கட்ட முடியல, கொடுத்த பணம் திரும்பி வரல, எல்லாரும் நம்பிக்கை மோசம் போயிட்டீங்க. இதுல இருந்து மாத்த வரணும். நான் பட்ட கஷ்டம் குழந்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைத்தா ஜோசியம். அதனால காலத்தை நேரத்தை வீணா, நிறைய பேர் பெற்றவங்க நிறைய பேர் காலத்தை நேரத்தை வீணா கிடைக்காதீங்க. 30 வயசு 40 வயசு ஆன பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண இருக்காதீங்க. தெய்வத்தை தான் எல்லாம் வேண்டி கும்பிடுறோம். அந்த தெய்வம் நம்மளுக்கு அதை நடத்தி கொடுக்கணுங்களா இல்லைங்களா? தெய்வம் எல்லாம் நடத்தி கொடுக்காதம்மா. மாதா பிதா குரு தெய்வம். அதாவது குருவின் மூலமா தான் தெய்வத்தினுடைய சக்தியை பெற முடியும். குரு இல்லாம திருவருள் கிடைக்காது. எந்த ஒரு குரு வச்சுதான் எல்லா காரியம் சாதிக்கணும். குருவின் மூலியமா தான் எல்லா காரியம் வெற்றி பெறும். அதுதான் ஜோதிடம். ஓகே, நன்றி, வணக்கம்மா.